விஜய் சித்ராக்கு மரணத்துக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க அதாவது அந்த வீடு கிரகப்பிரவேசம் பண்ணாங்களே அந்த இடத்துல வந்து யாரோ வந்து ஒரு பரிகாரம் மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து ஏம்நாத் போகலை. சரி, அப்போ விஜய் சித்ராவோட உச்சி முடி வெட்டி கீழே முடியெல்லாம் கட் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அப்போ ஏம்நாத் என்ன சொல்லிக்கிறான், ஒரு வீடு கிரகப்பிரவேசம் போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இப்போது விநாயகர் ஹோமம் பண்ணுவோம். இப்போ கோயில் நம்ம கட்டினா ஒரு கும்பாபிஷேகம், அதுதான் நம்மளுக்கு முறை. ஒரு இந்து கலாச்சாரத்தில் அதுதான் நம்ம எல்லாம் பண்ணுறது. எதுன்னு இது வேறு மாதிரி வேறு மதத்து ஆளுங்க வந்து நீங்கள் வந்து இது பண்ணி வச்சுக்கிங்க, நாங்கள் வரமாட்டோம், நான் வரவே மாட்டேன் சொல்லி அவன் போவே இல்லை. சரியா? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன பண்ணாங்க, என்ன பரிகாரம், ஏதோ ஒரு பரிகாரம் தண்ணியெல்லாம் எடுத்து தலையில் ஊற்றிருக்காங்க. சரி, அவன் போனதை அவன் சொல்ல முடியும்ல. ஸோ அவனுக்கு வந்து அது ஃபஸ்ட்டு ஈடுபாடு கிடையாது. அதனால் அவன் போகல. சித்ரா என்ன சொன்னாலும் அதை வச்சு தான் என்கிட்ட சொன்னான். ஸோ அதை வச்சு தான் உங்ககிட்டயும் நான் சொல்கிறேன். நான் அப்போ சொல்லும் பொழுது ஏதோ அங்கே சம்திங் தவறாக நடந்திருக்கு, அது மட்டும் 100% கன்ஃபார்ம். ஏன்னா அடி மேலே அடி இப்போ அவங்க வீட்டில் விழுந்து நிற்குது. சரியா? அதனால சொல்லணும்னா எப்பவுமே சொல்ல, ஒரு பரிகாரங்களோ ஒரு பிரயோகங்களோ ஒரு மந்திர தந்திர சக்திகளோ தவறா பயன்படுத்தும் போது அது நம்மளுக்கே அவங்களுக்கு தான் திருப்பி அடிச்சுக்கினே இருக்கும். இப்போ சொல்றேன், நான் வந்து அவங்க மேல வந்து இறக்கம் தான் பண்ணேன். அவங்க வந்து